தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற 600 ஆண்டுகள் பழமையான சரஸ்வதி மஹால் நூலகத்தில் தமிழக ஆளுநர் RV அர்லேக்கர் நேற்று மாலை திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நூலகத்தில் சேதமடைந்து வரும் ஓலைச்சுவடிகளை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் மற்றும் பிற வளர்ச்சிப் பணிகளை பார்வையிட்டு அவர் கேட்டறிந்தார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் நூலக உயர் அதிகாரிகளுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆளுநர் ஆலோசனை நடத்தினார். பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாக்கள் மற்றும் அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடும் மரபை மீண்டும் நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி MP-க்கள் 21 பேர் ஆளுநர் RV அர்லேகருக்கு கடிதம் எழுதியுள்ளனர். மேலும் இம்முறையை பின்பற்றுவது தொடர்பாக பல்கலைக்கழகங்களுக்கு வழிகாட்டுதல்களை வழங்குமாறும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்டதை குறிப்பிட்டுள்ள அவர்கள் தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவதன் மூலம் மாநிலத்தின் நீண்டகால மரபை காப்பதோடு தேவையற்ற சர்ச்சைகளையும் தவிர்க்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடியில் கப்பல் கட்டும் தளம் அமைப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக அமைச்சர் ஸ்ரீநாத் தெரிவித்தார். தூத்துக்குடி பனிமய மாதா தேவாலயத்தில் பிரார்த்தனை செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மீனவர்களுக்கு கூடுதல் நிவாரணத் தொகை உள்ளிட்டவை குறித்து நிதிநிலையை பொறுத்து முதலமைச்சர் அறிவிப்பார் என்றும் கூறினார். சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கலெக்டர் பேசிட்டு இருக்காங்க. நாங்க ஹானரபிள் CM கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஒரு நல்ல முடிவு எடுப்போம். காயிதே மில்லத் பெயரில் ஆண்டுதோறும் திருவள்ளுவர் தினத்தன்று விருது வழங்கப்படும் என்ற முதல்வரின் அறிவிப்புக்கு அமைச்சர் ஷாஜகான் நன்றி தெரிவித்துள்ளார். சிறுபான்மை நலத்துறை மானிய கோரிக்கையில் புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் கூறினார். சிறுபான்மை நலன் சம்பந்தப்பட்ட மானிய கோரிக்கை 27ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அந்த மானிய கூட்டத்தொடரில் இந்த சிறுபான்மை கிறிஸ்தவ சமுதாய மக்கள், இஸ்லாமிய சமுதாய மக்கள் மற்றும் பல்வேறு சிறுபான்மை சமுதாய மக்களுக்கான மேலும் பல்வேறு அறிவிப்புகள் அந்த மானிய கோரிக்கையிலே அவர்களுடைய கல்வியை மேம்படுத்தக்கூடிய வகையிலே, பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையிலே பல்வேறு திட்டங்களும் அதில் அறிவிக்கப்பட இருக்கிறது. 80வது சுதந்திர தின விழா அணிவகுப்பு ஒத்திகையை முன்னிட்டு சென்னையில் நாளை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி காமராஜர் சாலையிலிருந்து ராஜாஜி சாலை வழியாக பாரிமுனையை நோக்கி செல்லும் வாகனங்கள், பாரிமுனையிலிருந்து தலைமைச் செயலகம் வழியாக காமராஜர் சாலை நோக்கி செல்லும் வாகனங்கள், அண்ணா சாலையிலிருந்து கொடிமரச்சாலை வழியாக பாரிமுனை செல்லும் வாகனங்கள் ஆகியவை காலை 6 மணி முதல் நிகழ்ச்சிகள் முடியும் வரை மாற்றம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று வரும் 11, 13 மற்றும் 15ஆம் தேதிகளிலும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் முசரம்பட்டி அருகே உள்ள 24 ஏக்கர் பரப்பளவு கொண்ட மாதரை கண்மாயில் அடர்ந்து வளர்ந்திருந்த சீமை கருவேல மரங்களை அகற்றி சீரமைக்கும் பணிகளை பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் இணைந்து தொடங்கியுள்ளனர். 58 கிராம பாசன கால்வாய் மூலமாக நீரினை பெறும் இந்த கண்மாய் அப்பகுதி மக்களின் முக்கிய விவசாய மற்றும் குடிநீர் ஆதாரமாக விளங்கி வந்த நிலையில் கருவேல மரங்களால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வந்தது. இதனையடுத்து அரசு அதிகாரிகளிடம் உரிய அனுமதி பெற்ற விவசாய சங்கத்தினர் மற்றும் மாதரை கிராம மக்கள் JCB இயந்திரங்கள் மூலம் கண்மாயை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் ஆகஸ்ட் 10 முதல் 13 வரை நடைபெறும் ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு தானிப்பாறை மலை அடிவாரத்தில் தென்மண்டல IG விஜயேந்திர பிரதாரி ஆய்வு மேற்கொண்டார். நுழைவு வாயில் மற்றும் மலைப்பாதைகளில் செயல்பட்டு வரும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார். மேலும் மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்ட நிர்வாகங்கள் சார்பில் குடிநீர், சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற தூய பனிமய மாதா பேராலயத்தின் 444ஆம் ஆண்டு திருவிழா சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. 10ஆம் நாள் திருவிழாவான நேற்று பனிமய மாதாவின் சொரூப பவனி நடைபெற்றது. அதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மாதாவை வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் தென்மாதிமங்கலம் அரசு பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் வந்தனா கார்க் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு தரமற்ற மதிய உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் பாதுகாப்பற்ற முறையில் பராமரிக்கப்பட்டதை கண்டவர் அதிகாரிகளை கண்டித்தார். மீண்டும் அலட்சியம் கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். குழந்தை சாப்பிடுறாங்க, உங்க குழந்தைக்கு நீங்க இப்படி கொடுப்பீங்களா? உங்க வீட்டுல எப்படி வச்சிருப்பீங்களா? அப்போ இங்க இருக்க குழந்தை ஏன் இப்படி சாப்பிடணும்?
மேட்டுப்பாளையம் உதகை இடையேயான சிறப்பு மலை ரயில் சேவை மேலும் 2 மாத காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு மலை ரயில் இயக்கப்பட்டு வரும் நிலையில் இதன் மூலம் ஏராளமான பயணிகள் மலைப்பகுதியில் உள்ள இயற்கை எழில் காட்சிகளை கண்டு ரசித்து வருகின்றனர். சிறப்பு மலை ரயிலுக்கு சுற்றுலா பயணிகள் இடையே நல்ல வரவேற்பு காணப்படுவதால் தற்போது மேலும் 2 மாதங்களுக்கு ரயில் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு சுற்றுலா பயணிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும், உதகையிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு சனி மற்றும் திங்கட்கிழமைகளிலும் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. திருநெல்வேலி மாநகராட்சி சார்பில் தாமிரபரணி ஆற்றுப்படுகையை 59 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அழகுபடுத்தும் திட்டத்திற்கு நீர்வளத்துறை எந்தவித அனுமதியும் வழங்கவில்லை என தகவல் அறியும் உரிமை சட்ட பதிவில் தெரிய வந்துள்ளது. சுற்றுச்சூழல் ஆர்வலர் முத்துராமன் கேட்ட கேள்விக்கு ஆற்றுப்படுகை பகுதி முழுமையாக நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் முன் அனுமதியின்றி மாநகராட்சி எந்த பணியையும் மேற்கொள்ள அதிகாரம் இல்லை என்றும் நீர்வளத்துறை பதிலளித்துள்ளது. ஆற்றுப்படுகையை அழகுபடுத்தும் திட்டப் பணிகளுக்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து ஒப்பந்த நடைமுறை ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆர்டிஐ தகவல் வெளியாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் அந்தவாசியில் ஆடி கிருத்தியையொட்டி திருத்தணி முருகன் கோவிலுக்கு பக்தர்கள் மயில் காவடி எடுத்துச் சென்று வழிபட்டனர். மாம்பட்டு, கீழ்வில்லிவனம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் ஆண்டுதோறும் திருத்தணி முருகன் கோவிலுக்கு காவடிகள் எடுத்துச் செல்வது வழக்கம். அந்த வகையில் ஏராளமான பக்தர்கள் மயில் காவடி, புஷ்ப காவடி, பால் காவடிகளை எடுத்துக்கொண்டு மேளதாளங்களுடன் ஊர்வலமாக சென்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்திலிருந்து திருத்தணிக்கு போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் பக்தர்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். ஆடி கிருத்திகையையொட்டி குடியாத்தத்திலிருந்து நேற்றிரவு ஏராளமானோர் காவடி எடுத்து திருத்தணிக்கு புறப்பட்டனர். அவர்கள் குடியாத்தம் பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்தில் செல்ல ஆயத்தமாகினர். ஆனால் 5 மணி நேரமாக திருத்தணிக்கு பேருந்துகள் இயக்கப்படாததால் ஏமாற்றம் அடைந்தனர். அதன் பின் திருத்தணி செல்லும் பேருந்தில் பக்தர்கள் முண்டியடித்துக் கொண்டு ஏறினர். திருப்பூர் மாநகராட்சி கட்டிடம் அருகே உள்ள போக்குவரத்து சிக்னலில் வாகன ஓட்டிகளின் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் திருப்பூர் மாநகர போக்குவரத்து போலீசார் ஒலிபெருக்கிகள் மூலம் இன்னிசை பாடல்களை ஒளிபரப்பி வருகின்றனர். வழக்கமாக வாகன இரைச்சலும் அவசர பதற்றமும் நிறைந்து காணப்படும் சிக்னல் பகுதியில் இந்த மெல்லிசை பாடல்கள் ஒலிப்பது சிக்னலில் நிற்கும் இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் பயணிகளுக்கு சற்று நிம்மதியை அளிக்கிறது. கொடைக்கானல் நட்சத்திர ஏரி அருகே இருசக்கர வாகனத்தை காட்டெருமை தனது கொம்பால் முட்டித்தள்ளும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இருசக்கர வாகனம் விழுந்ததில் அதன் அருகே நின்ற 4 சக்கர வாகனமும் சேதமடைந்த நிலையில் நகர்ப்பகுதிகளில் காட்டெருமைகள் உலவுவதை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். $16 கோடி ரூபாயில் தமிழ்நாடு பனை மேம்பாட்டுக் கழகம் அமைக்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருப்பதற்கு பனை தொழிலாளர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த பனை பாதுகாப்பு இயக்கத்தின் நிர்வாகி கென்னடி, மதிப்பு கூட்டப்பட்ட பனைப் பொருட்களின் உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதற்கும் மகிழ்ச்சி தெரிவித்தார். பனையை பாதுகாப்பதற்காக, பனைத்தொழிலை மேம்படுத்துவதற்காக பனை மேம்பாட்டு கழகம் என்ற ஒன்றை தொடங்கி அதுக்கு 16 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதுக்காக அரசுக்கு பாராட்டு தெரிவிக்கிறோம். இதன் மூலம் பனைத்தொழில் மேம்படும், பனைத்தொழிலாளர்கள் மேம்படுவார்கள், பனைத்தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். நீலகிரி மாவட்டம் முதுமலை யானைகள் முகாம் பகுதியில் மேய்ச்சலை முடித்த நூற்றுக்கணக்கான மான்கள் கூட்டமாக தங்களது இருப்பிடத்தை நோக்கி திரும்பிய காட்சி காண்போரை கவர்ந்தது. மழையால் வனப்பகுதி மீண்டும் பசுமை சூழ்ந்துள்ளதால் குட்டிகளுடன் தாய் மான்களும் நீளமான கொம்புகளுடன் ஆண் மான்களும் கூட்டம் கூட்டமாக உலா வந்தன. இந்த இயற்கை காட்சியை சுற்றுலா பயணிகள் வெகுவாக ரசித்தனர். பொள்ளாச்சி அருகே ஆலியார் வால்பாறை சாலையில் சாலையோரத்தில் நின்றிருந்த யானை கூட்டத்தை மிக அருகில் சென்று தொந்தரவு செய்த நபரை காட்டு யானை ஆவேசமாக விரட்டியது. அருகில் இருந்தவர்கள் அவரை உடனடியாக அங்கிருந்து அழைத்து சென்றதால் உயிர் தப்பினார். வனவிலங்குகளை தொந்தரவு செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது.
நாமக்கல் துறையூர் சாலையில் உள்ள பட்டறைமேடு பகுதியில் இயங்கி வந்த வெல்டிங் பட்டறை ஒன்றில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தீ மளமளவென பரவியதில் பட்டறையின் ஒரு பகுதி சேதமடைந்ததோடு அருகிலிருந்த மின்சார டிரான்ஸ்பார்மரும் தீயில் எரிந்து சேதமடைந்தது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த நிலையில் விசாரணை நடைபெறுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே கொத்தமங்கலம் கிராமத்தில் பிடாரியம்மன் கோவிலில் மது எடுப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. மழை பெய்து வேளாண்மை செழிக்க வேண்டி நடைபெற்ற இந்த திருவிழாவில் 2000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் நெல் கொண்டு நிரப்பப்பட்ட குடத்தினுள் தென்னம்பாடைகளை வைத்து தலையில் சுமந்து ஊர்வலமாக வந்து கும்மி இடித்தும் குலவையிட்டும் வழிபாடு செய்தனர். திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் கமலாம்பாள் ஆடிப்பூர விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கமலாம்பாள் சன்னதியில் உள்ள கொடிமரம் முன்பாக சிவாச்சாரியர்கள் யாக வேள்வி பூஜை நடத்தினர். புஷ்பாஞ்சலி பூஜையுடன் கொடிமரத்தில் உற்சவ கொடி ஏற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் சாலை விபத்துகளை கட்டுப்படுத்த சாலை பாதுகாப்பு சட்டத்தை இயற்றக் கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தமிழ் சாலை பண்பாட்டுக் கழக தலைவர் தம்பையா தொடர்ந்த வழக்கில் சாலைகளில் நடைபாதைகள் அமைப்பது, ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது உள்ளிட்ட 19 கோரிக்கைகளுடன் தாக்கல் செய்யப்பட்ட இந்த பொதுநல மனுவை தலைமை நீதிபதி அமர்வு விசாரித்தது. விசாரணையில் குறிப்பிட்ட வகையில் சட்டம் இயற்ற அரசுக்கு உத்தரவிட முடியாது என்றும் 19 கோரிக்கைகளை ஒரே மனுவில் கோர முடியாது என்றும் கூறி தள்ளுபடி செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் பால் கொள்முதல் விலையை உயர்த்த கோரி பால் உற்பத்தியாளர்கள் பாலை சாலையில் ஊற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலம்மா வலசு ஆவின் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் முன்பு கறவை மாடுகளுடன் பால் உற்பத்தியாளர்கள் போராட்டம் நடத்தினர். பசும்பால் லிட்டருக்கு 45 ரூபாய், எருமை பால் லிட்டருக்கு 60 ரூபாய் கொள்முதல் வழங்க வேண்டும். மாநில அரசின் ஊக்கத்தொகையை லிட்டருக்கு 10 ரூபாயாக உயர்த்த வேண்டும். தீவனங்களை 50% மானியத்தில் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மாலையில் தொழிற்சாலை மற்றும் கனரக வாகனங்கள் அதிக அளவில் இயங்குவதால் இருங்காட்டுக்கோட்டை முதல் செட்டிப்பேடு வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் பணிமுடிந்து வீடு திரும்பியோர், மாணவர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். புலிகள் காப்பகம் என்ற பெயரில் மேகமலை மலைவாழ் மக்களை வெளியேற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்யக்கோரி தேனி மாவட்டம் மயிலாடும்பாறையில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆண்டிப்பட்டி தாலுகாவில் உள்ள தும்மக்குண்டு, சிங்கராஜபுரம், வருசநாடு, முருகோடை, மேகமலை உள்ளிட்ட மலை கிராம மக்களை அகற்ற அண்மையில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனால் அச்சத்தில் உள்ள மேகமலை மலைவாழ் மக்கள் பல தலைமுறைகளாக வசிக்கும் தங்களின் வாழ்வாதாரம் காத்திட தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க கோரி மயிலாடும்பாறையில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அபிராமபுரம் பகுதியில் 15 நாட்களாக முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து பெண்கள் உள்ளிட்ட கிராம மக்கள் காலி குடங்களோடு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆடிப்பெருக்கையொட்டி மாட்டுச்சந்தை களை கட்டியது. தொப்பம்பட்டி ஊராட்சியில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு பாரம்பரிய மாட்டுச்சந்தை நடைபெற்றது. இதில் பழனி, தாராபுரம், காங்கேயம், பொள்ளாச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து விவசாயிகள் தங்களது மாடுகளை விற்பனைக்காக கொண்டு வந்தனர். இங்கு மாடுகளின் தரம், வயது மற்றும் இனத்தை பொறுத்து 20,000 ரூபாய் முதல் 1.5 லட்சம் வரை மாடுகளுக்கு விலை நிர்ணயம் செய்யப்பட்டு விற்பனை நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் ஒன்றியத்திற்குட்பட்ட கிடாமங்கலம் ஆதிதிராவிடர் குடியிருப்பில் 3 மாதங்களாக நீடிக்கும் குடிநீர் தட்டுப்பாட்டை கண்டித்து பெண்கள் காலி குடங்களுடன் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராடினர். பழுதடைந்த ஆழ்துளை கிணற்றை மாற்றக் கோரியும், கழிவறை அருகே உள்ள கிணற்றில் இருந்து விநியோகிக்கப்படும் அசுத்தமான நீரால் உடல்நலம் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி 1 வாரத்திற்குள் நிறைவேற்றப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் கரைந்து சென்றனர்.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அரசு விதிகளை மீறி அதிக சத்தம் எழுப்பும் ஏர் ஹாரன்களை பொருத்தி இயக்கப்பட்ட அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் மீது போக்குவரத்து காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டனர். பொதுமக்கள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் அளித்த புகாரின் பேரில் காரைக்குடி பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட பேருந்துகளை தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது அவற்றில் இருந்து ஏர் ஹாரன்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அதே அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் டயருக்கு அடியில் வைத்து நொறுக்கி அழித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே அச்சட்டிப்பள்ளி கிராமத்திற்கு பள்ளி நேரத்தில் அரசு பேருந்து இயக்க கோரி கிராம மக்களுடன் சேர்ந்து பாமகவினர் சார் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். பேருந்து தாமதமாக வருவதால் மாணவிகள் பாதுகாப்பற்ற சூழலில் நீண்ட தூரம் நடந்து செல்ல வேண்டிய நிலை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அரசு பள்ளியில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாகவும் நடவடிக்கை எடுக்க கோரியும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. விராலிமலை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் அதனை திருப்பி வழங்க வேண்டும் எனவும் போஸ்டரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தளவாடப் பொருட்கள் விற்பனை மற்றும் கல்வி உதவித்தொகை முறைகேடு குறித்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் கண்டன போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. சென்னையை அடுத்த ஆவடி மாநகராட்சி பகுதிகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் கலப்பால் அயப்பாக்கம் ஏரி மாசடைந்துள்ளது. கருமை நிறத்தில் காட்சியளிக்கும் ஏரியை நியூஸ் 18 தொலைக்காட்சி கழுகு பார்வையில் பதிவு செய்துள்ளது. சில ஆண்டுகளாக நன்னீர் ஏரியாக இருந்த ஏரி தற்போது முதன்முறையாக கழிவுநீர் கலந்திருப்பதால் மாசடைந்திருப்பதாகவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஏரியில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். துபாயில் சந்தேகத்திற்கிடமான வகையில் உயிரிழந்த கணவரின் உடலை மீட்டுத் தரக்கோரி சிவகங்கை மாவட்ட ஆட்சியரிடம் மனைவி மனு அளித்துள்ளார். நல்லாண்டிபுரத்தைச் சேர்ந்த திருநாவுக்கரசு கடந்த 19 ஆண்டுகளாக துபாயில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். இவர் கடந்த 3ஆம் தேதி உயிரிழந்த நிலையில் முதலில் மாரடைப்பு என குடும்பத்தினருக்கு தகவல் அளித்தனர். பின்னர் மாறுபட்ட தகவல்கள் தெரிவிக்கப்பட்டதால் திருநாவுக்கரசுவின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் அவரது உடலை மீட்டு உரிய விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அவரது மனைவி விஜிகலா ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். திருவாரூர் அருகே 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியருக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரான 75 வயதான கார்த்திகேயன் பெட்டிக்கடை நடத்தி வந்தார். கடந்த 2023ஆம் ஆண்டு கடைக்கு குளிர்பானம் வாங்க வந்த 11 வயது சிறுமியிடம் இவர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக புகாரடைந்து அவர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பளித்துள்ள திருவாரூர் மகளிர் விரைவு நீதிமன்றம் கார்த்திகேயனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 7,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரில் பிரதான சாலையில் மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நடுப்பேட்டை காந்தி ரோட்டின் ஓரமாக 20 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த பூமரம் காற்றின் காரணமாக முறிந்து விழுந்தது. இதில் அருகே இருந்த சில வீடுகள் லேசாக சேதமடைந்ததுடன் மின் இணைப்பு வயர்கள் துண்டிக்கப்பட்டன. தகவல் அறிந்து வந்த நகராட்சி ஊழியர்களும் மின்வாரிய பணியாளர்களும் சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உதகை அருகே குடியிருப்பு பகுதியில் இரத்த காயங்களுடன் சுற்றித் திரிந்த காட்டெருமையால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒஸ்டோடா என்ற பகுதியில் அதிகாலை நேரத்தில் 2 காட்டெருமைகள் உலா வந்தன. இதில் ஒரு காட்டெருமையின் உடலில் இரத்த காயங்கள் இருந்ததுடன் மக்களை தாக்க முற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே 10 ஆண்டுகளாக சீரமைக்கப்படாத சாலையை சீர் செய்ய கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடந்தது. திருவாரூர் மன்னார்குடி சாலையில் சிங்கடஞ்சேரி ரயில்வே கேட்டில் 10 ஆண்டுகளாக ரயில்வே மேம்பாலம் கட்டும் பணி நடந்து வருகிறது. இதனால் அந்த சாலை முற்றிலும் சேதமடைந்த நிலையில் நீண்ட நாட்களாக செப்பனிடப்படாமல் உள்ளது. இதனை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறையினரும் நெடுஞ்சாலைத்துறையினரும் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினர். வேலூர் அரசு பென்லன் மருத்துவமனை அருகே கொட்டப்பட்டுள்ள குப்பை மற்றும் மது பாட்டில்களால் துர்நாற்றம் வீசுகிறது. குப்பை குவியல்களால் கொசு உற்பத்தி அதிகரித்து டெங்கு, மலேரியா உள்ளிட்ட நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டு இருப்பதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். மேலும் இதுகுறித்து பலமுறை மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் குப்பைகளை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.
ஆடி திருவாதிரை விழாவை முன்னிட்டு அரியலூர் மாவட்டத்திற்கு வரும் 10ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து ஆட்சியர் மிருணாளினி உத்தரவிட்டுள்ளார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்தநாளான ஆடி திருவாதிரை நாள் அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது. அதன்படி வரும் 10ஆம் தேதி அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரத்தில் உள்ள சோழீஸ்வரர் திருக்கோயிலில் ஆடி திருவாதிரை விழா நடைபெறவுள்ளது. அன்றைய தினம் உள்ளூர் விடுமுறை அறிவித்துள்ள ஆட்சியர், விடுமுறையை ஈடு செய்ய வரும் 22ஆம் தேதி சனிக்கிழமை பணிநாளாக செயல்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை மசோதாவை ஆதரிப்பவர்களை துரோகிகள் என்று பொருள்படும் விதத்தில் எட்டப்பர்கள் என்று விமர்சித்து பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை கண்டித்து எட்டயபுரத்தில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது ராகுல் காந்திக்கு தவறான தகவலை கொடுத்து பேச வைத்த காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூரை கைது செய்ய வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மகாஸ்ரீ ராஜ வெங்கடேஸ்வர எட்டப்பா மகாராஜாவை பற்றி ஒரு இழிவான வார்த்தை அவர் பேசியது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வருத்தம் அளிக்கிறது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கிறிஸ்டியான்பேட்டை சோதனை சாவடியில் ஆந்திராவிலிருந்து வந்த தனியார் பேருந்தில் கடத்தி வரப்பட்ட 12 கிலோ குட்கா போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். வாகன தணிக்கையின் போது பிடிப்பட்ட குட்கா போதைப் பொருளை கடத்தி வந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியைச் சேர்ந்த சரவணன் என்பவரை கைது செய்தனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மற்ற நபர்கள் குறித்தும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே மிட்டனமல்லி பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமி தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் இளைஞர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பீகாரைச் சேர்ந்த ரமேஷ்குமார் என்பவரின் மகள் அல்கா குமாரியை ஆலத்தூரைச் சேர்ந்த ஜீவன் என்பவர் காதலிக்க வற்புறுத்தி வீட்டிற்குள் புகுந்து தாக்கியதோடு பொருட்களையும் சேதப்படுத்தியதால் மன உளைச்சலில் சிறுமி தற்கொலை செய்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தங்கள் மகளை தற்கொலைக்கு தூண்டிய ஜீவன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அவரது குடும்பத்தினர் ஆவடி காவல் ஆணையரிடம் மனு அளித்துள்ளனர். காரைக்காலில் 17 வயது சிறுமியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சதீஷ் 2019இல் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் கடலூர் நீதிமன்றத்தால் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றவர் 2021ஆம் ஆண்டில் ஜாமீனில் வெளியே வந்தபோது மற்றொரு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் காரைக்கால் நீதிமன்றம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மீன் மார்க்கெட் திடீரென இடமாற்றம் செய்யப்பட்டதால் விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நகருக்கு வெளியே கனரக வாகனங்கள் செல்லும் 4 வழிச்சாலை பாலத்தின் கீழ் மீன்கடை அமைக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் மீன் வாங்க வர தேங்கி வியாபாரம் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் முன்பு வியாபாரம் செய்த இடத்தை சுத்தம் செய்து மீண்டும் ஒதுக்கி தருமாறு நகராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். குற்றால சீசனையொட்டி சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய சிறப்பு கண்காணிப்பு குழுவை அமைக்கும்படி தென்காசி மாவட்ட ஆட்சியருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அருவியில் கூட்ட நெரிசல், மருத்துவ வசதிகள், வாகன போக்குவரத்து, தீ விபத்து தடுப்பு உள்ளிட்ட அம்சங்களை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர். குற்றாலத்தில் சட்டவிரோத செயல்களை தடுக்க கோரி தென்காசியை சேர்ந்த கிருஷ்ணசாமி தாக்கல் செய்த வழக்கில் இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிமன்றம் வழக்கு விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. சேலம் மாநகரம் அம்மாப்பேட்டை விநாயகர் கோவில் பின்புறம் உள்ள பாலகிருஷ்ணன் என்பவரது வீட்டில் 40க்கும் மேற்பட்ட நாய்கள் வளர்க்கப்படுவதால் கடுமையான சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முறையாக பராமரிக்கப்படாத இந்த நாய்களின் கழிவுகள் மற்றும் துர்நாற்றத்தால் தங்களுக்கு சுவாசக் கோளாறு, தோல் பாதிப்பு போன்ற உடல்நல பிரச்சினைகள் ஏற்படுவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.